Praise the Lord. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை திரும்பமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் இரண்டாவது பாகத்தை நாம் பார்க்கலாம். இன்று நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று நாம் பார்த்தோம். வெளிச்சம் என்றால் என்ன? நம்முடைய பொருட்கள், நம்முடைய அவயவங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கண்களால் மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க முடியும். நாம் சொல்ல முடியும், உங்கள் பைக் எது கேட்டால் நம்மளால் காட்ட முடியும். இப்பொழுது நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நம்முடைய வெளிச்சம் எது என்று சொல்லும்போது என்னவாக இருக்கும்? படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலையை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிரகாசமான ஒளி கதிர்கள் இருக்கும். அப்படிப்பட்ட காரியம் நமக்கு எதுவும் இல்லை, அப்படிப்பட்ட வெளிச்சம் எதுவும் நமக்கு இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கும்போது நாம் எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? இயேசு நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நம்முடைய வெளிச்சம் எவ்விதமாக பிரகாசிக்கின்ற வெளிச்சத்தை நாம் எவ்விதமாக நாம் டிஸ்கிரைப் பண்ணுவது என்று நாம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். இந்த மத்தேயிலே நாம் வாசித்த வசனத்திலே அது இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா? அந்த வசனத்திலே இருக்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இதில் நம்ம பார்க்கிறோம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ மனுஷர் காணக்கூடிய வெளிச்சம் என்னவென்றால் நம்முடைய நற்கிரியைகள் தான் மனுஷர் நம்மில் காணக்கூடிய வெளிச்சம். இதை நாம் நம்முடைய மனதிலே பதித்து கொள்வோம். இந்த நற்கிரியைகளை குறித்து இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்னும் அநேக வசனங்கள் இதற்கு இருக்கிறது. இதைத்தான் நாம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம். இந்த நற்கிரியைகளை குறித்து, நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமா? சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம், இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று நாம் சில வேளைகளிலே நினைக்கிறோம். சிலர் அதை புரிந்து சொல்கிறார்கள், சிலர் அதை புரியாமல் எதுவும் செய்ய தேவையில்லை என்று ஒன்றும் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். புரிந்து கொண்டவர்கள் அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து பேசுகிறார்கள். புரியாதவர்கள் அதை புரியாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிறோம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அந்த நற்கிரியைகளை பற்றி இன்னும் நிறைய வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அநேக வசனங்களைத்தான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல போகிறேன். என்னுடைய சொந்த வார்த்தைகளை நான் அதிகமாக பேசுவதை விட இந்த செய்தியிலே நான் அதிகமாக உங்களுக்கு இவ்வளவு வசனங்கள் நம்முடைய கிரியைகளை பற்றி எழுதியிருக்கதா என்று நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அவ்வளவு வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தேவனை, ஆண்டவராகிய இயேசுவே வார்த்தையாக இருக்கிறார். இயேசுதான் வார்த்தை, இயேசுதான் வசனமாக இருக்கிறார். நாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்காகவே இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் இயேசுவை அறிந்து கொள்கிறோம், நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்கிறோம். எனவே இந்த கிரியைகளை பற்றிய வசனங்களை நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது என்று வாசிக்கிறோம். நற்கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நற்கிரியை, சின்னதோ இல்லைன்னா பெரிய காரியமோ, ஒரு நல்ல கிரியை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது பிரகாசமான வெளிச்சமாக அது பிரகாசிக்கத்தான் செய்யும். அது ஒருபோதும் மறைந்திருக்கவே மாட்டாது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் வரும்போது நமக்கு பலன் எதை வைத்து கொடுக்கிறார்? நாம் செய்கிற கிரியைகளை பொறுத்து தான். நாம் என்ன கிரியைகளை செய்திருக்கோம் அதற்காகத்தான் அவர் பலன் கொடுப்பதற்காக வருகிறார். நாம் தேவனிடத்திலே பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பலன் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்றதாகத்தான் இருக்கும் என்பதை நாம் வேதாகம அதிகாரத்தோடு கூட நாம் வாசிக்கிறோம். நாம் பார்த்தோம் நேற்றைய தினத்திலே 7 சபைகள், 7 குத்து விளக்குகள் என்று நாம் பார்த்தோம். நாம் ஏற்கனவே இந்த வெளிச்சம் இதைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த குத்து விளக்குகள் சபையை கூட ஒரு வெளிச்சமாக, ஒரு குத்து விளக்கு என்றுதான் அதையும் ஒரு வெளிச்சமாகத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த 7 சபைகளை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். அதிலே ஒரு பொதுவான வார்த்தை கிரியைகளை குறித்து எழுதியிருப்பதை நீங்கள் இதுவரை கவனித்தீர்களா என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து அதை பார்ப்பீர்கள் என்றால், எபேசு சபைக்கு வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது, உன் கிரியைகளையும்
அறிந்திருக்கிறேன் என்று. மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன் என்று. எபேசு சபைக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல சிமிர்னா சபையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன். பெர்கமு சபையில் எழுதியிருக்கிற 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே சிமிர்னா சபையை குறித்து எழுதியிருக்கிறது. 13வது வசனத்திலே பெர்கமு சபைக்கு உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன். 19வது வசனத்திலே தியத்தீரா சபைக்கு உன் கிரியைகளையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. இப்படி இவர்கள் அதிகமான கிரியை செய்தவர்களுக்கு அந்த பிரதிபலனிலே விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுக்கிறேன் என்று அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கிறோம். விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லும்போது இந்த நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஒரு டாய் ஸ்டார் மாதிரி இருக்கும். அப்படி ஒருவேளை நம்ம இமேஜினேஷனில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உண்மையான பெரிய நட்சத்திரமே கூட ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதற்குள்ள சில ஆவிக்குரிய விளக்கங்களையும் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் எது உண்மையாகவே விடிவெளி நட்சத்திரமாக எதை நமக்கு தரப்போகிறார் என்பதை நம்முடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும்போது நாம் இந்த விடிவெளி நட்சத்திரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். 3ஆம் அதிகாரத்திலே சர்தே சபைக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறை உள்ளவைகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 8ஆம் வசனத்திலே பிலதெல்பியா சபைக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. லவோதிகேயா சபைக்கு 15வது வசனத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய கிரியைகள் வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே வாந்தி பண்ணி போடுவேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த எபேசு சபைக்கு சொல்லியிருக்கிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் தான் வைப்பார்கள். இங்கு எபேசு சபைக்கு சொல்லுகிறார், ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்யவில்லை என்றால் உன்னுடைய விளக்கு தண்டையை நான் நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போது நம்முடைய கிரியைகள், நாம் செய்யக்கூடிய கிரியைகளை தேவன் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னுமாக வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இங்கு நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். மரித்தவர்கள் பாக்கியவான்கள். மரித்தவர்களை பற்றி எழுதும்போது அவர்களோடு கூட போவது எது? அவர்களுடைய கிரியைகள் தான். அவர்கள் இந்த உலகத்திலே செய்த நன்மையோ தீமையோ அது அவர்களோடு கூடவே செல்லுகிறது. நாமும் மரிக்கும்போது நம்மோடு கூட வருவது நம்முடைய கிரியைகள் தான். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை நீங்கள் வாசித்தால், ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக இருக்கிறதாம். நம்முடைய கிரியைகள் தேவனை எரிச்சல் மூட்டக்கூடியவர்களாக சில வேளைகளிலே இருக்கக்கூடும். எனவே நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஏசாயா 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் நல்ல கிரியைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் உங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இதை புதிய ஏற்பாட்டிலே கூட நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:22 கர்த்தருக்கு நாம் எரிச்சல் ஊட்டலாமா, அவரிலும் நாம் பலவான்களா என்று கேட்கிறார்கள். கர்த்தருக்கு நாம் எவ்விதமாக எரிச்சல் மூட்ட முடியும்? நம்முடைய கிரியைகளின் மூலமாகத்தான். அவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்யும்போது அவருக்கு நாம் எரிச்சல் மூட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். 2 யோவான் 8ஆம் வசனத்திலே, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய செய்கைகளின் பலனை நாம் இழந்து போகக்கூடாது, அதனுடைய பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள் என்று யோவான்
அப்போஸ்தலன் நமக்கு சொல்லுகிறார். இதை பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவதே மேன்மையாக இருக்கும். நீங்கள் பாட அனுபவித்தாலும் கூட நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும் என்று பேதுரு சொல்லுகிறார். யாக்கோபும் தன்னுடைய 2ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து எழுதுகிறார். என் சகோதரனை, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று யாக்கோபு கடினமாக எழுதுகிறார். கிரியை பற்றி நீங்கள் கிரியை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு எழுதுகிறார். லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையான வசனங்களை நாம் வாசிக்கும்போது, பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அவ்விதமாக சொல்லி உவமையில் சொல்லுகிறார். கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை, இதை வெட்டி போடு என்றான். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்றான். அந்த மரத்தை குறித்து அந்த தோட்டக்காரனும் எஜமானும் பேசிக்கொள்கிறார்கள். இன்னும் நாம் பார்க்கலாம், இன்னும் பார்க்கலாம், நாள் கொடுத்து பார்க்கலாம். கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால், கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி போடுவோம் என்று விதமாகத்தான் அந்த சீலோவாமிலே கோபுரத்திலே 18 பேரை கொன்றதை இயேசு சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அதைத்தான் இந்த மரத்துக்கு உவமையாக சொல்கிறார். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி போடலாம் என்று. அப்போ நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால்தான் நம்மை தொடர்ந்து ஆண்டவர் வைத்து பராமரிக்க கூடியவராக இருப்பார். நாம் இன்னுமாக கனி கொடுக்காமல் அவ்விதமாக மனம் திரும்பாமல் போனோம் என்றால் அதை வெட்டி போடலாம் என்று அந்த மரத்திற்கு நேரிட்ட நிலைமை சில வேளைகளிலே நமக்கு நேரிடக்கூடியதாக இருக்கும். எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களிலே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளுவோம். இவ்விதமாக அந்த சீலோவாமிலே கோபுரம் விழுந்து அந்த மரித்து போனவர்களைப் போல மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் கெட்டு போவீர்கள் என்று சொல்கிறார். இவ்விதமாக கெட்டுப்போனவர்களுடைய கூட்டத்திலே நாம் இராமல் மனம் திரும்பி அவருக்காக கனி கொடுக்கிறவருடைய கூட்டத்திலே நாம் இருப்பதை நாம் தெரிந்து கொள்வோம். யோவான் 15:16 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்ம எதற்காக ஏற்படுத்தினார் என்றால், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நாம் கனி கொடுக்கும்படியாகவே, நம்முடைய நல்ல கிரியைகளை நாம் வெளிப்படுத்தும்படியாகவே, தேவனுக்கு பலனை கொடுக்கும்படியாகவே அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு கனி கொடுக்கிற கிரியைகள் நம்மில் இருக்க வேண்டும். நாம் கனி கொடுப்பதற்காக கிருபையினால் பாதுகாக்கப்பட்டு உயிரோடு நாம் இருக்கிறோம். நமக்கு கிருபை மாத்திரம் போதும், கிரியை தேவையில்லை என்று நாம் சொல்ல முடியாது. எனக்கு கிரியை தேவையில்லை என்று சொன்னால் நாம் இளைப்பாறத்தான் வேண்டும். வெளிப்படுத்தல் 14:13 நாம் வாசிக்கிறோம். மரிக்கிறவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். மரிக்கிறவர்கள் தான் என்ன செய்வாங்களாம்? பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தேவனுக்காக பிரயாசப்படவும், உபத்திரவங்களை சகிக்கவும், அவருக்காக உழைக்கவும், அவருக்காக ஊழியம் செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக கனி கொடுப்பதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 4:10 நாம் வாசிக்கிறோம். தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஓய்ந்திருக்கிறவர்கள் தான் கிரியைகளை முடிக்கிறார்கள். நாம் உயிரோடு இருக்கிறவர்கள் நாம் கிரியைகளை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எபிரேயர் 11ஆவது அதிகாரத்திலே விசுவாசத்தின் கிரியைகளை நாம் வரிசையாக வாசிக்கிறோம். நோவா விசுவாசத்தினாலே பேழையை உண்டு பண்ணினார். அந்த பேழையை செய்வது எவ்வளவு பெரிய வேலை, அவ்வளோ கஷ்டமான வேலையை அவர் செய்து முடித்தார். அதை செய்து முடித்ததினால்தான் அவர் விதமாக பூமி அழியும் போது அவர் குடும்பமாக காப்பாற்றப்பட்டார். ஆனால் அந்த வேலையை செய்யாமல் இருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கப்பட முடியாது. தேவன் அந்த வேலையை செய்யும்படியாக நோவாவை ஏற்படுத்தினார். அவர் அதை செய்து முடித்தார். ஆபிரகாம் பரதேசியை போல அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் அவர் போகிற இடங்களிலெல்லாம் தன்னுடைய சொந்த மனைவியை கூட மனைவி என்று சொல்லக்கூடிய அளவு கூட தைரியம் இல்லாத அளவுக்கு சகோதரி என்று சொன்னார். அப்படி இருந்தும் 89 வயதான சாராளை கூட கடத்தி கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர் உயிருக்கு பயந்து, மனைவி என்று சொன்னால் இவரை கொன்று விடுவார்களோ என்று அவ்விதமாக பயந்து தான் அவர் வாழ்ந்தார். அதெல்லாம் எதற்காக? அவர் தேவனுக்காக செய்த அவருடைய கிரியைகள். எதுவுமே செய்யாமல் அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்காக அவர் எவ்வளவு காரியங்களை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் சும்மா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாம் அவருடைய கிரியைகளை செய்தார்கள்.
எபிரேயர் 11 அதில் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் 32-40 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 32 முதல் 40 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆனால் நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைகிறவர்களாக இருக்கிறோம். நமக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருக்கும்படியாக அவர் தந்தருளப்பட்டிருக்கிறார். நாம் இவ்விதமான அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களை விட நாம் அதிகமான பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே நாம் அவர்களை விட மேலான காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை இன்னும் நாம் வாசிக்கிறோம். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இப்படிப்பட்ட இத்தனை திரளான சாட்சிகளை நாம் வேதாகத்தில் வாசிக்கும்போது அதை பார்த்து நாம் உற்சாகம் பெற்றவர்களாக இன்னும் அதிகமாக நாம் தேவனுக்கு உழைக்கிறவர்களாக நம்முடைய கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். இதிலையும் நாம் செய்யக்கூடிய ஒரு கிரியை, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்துங்கள், முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு நீங்கள் கிரியை செய்யுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே தளர்ந்து போய் இருக்கிறவர்கள், சோர்ந்து போய் இருக்கிறவர்களை பார்க்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்களை திரும்பமாக தேவனுக்குள்ளாக நடத்தி செல்வது, அது ஒரு நற்கிரியையாக இருக்கிறது. அதை குறித்து எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம். அடுத்தவரை உற்சாகப்படுத்துவது ஒரு நற்கிரியை, இன்னொருவரை தேவனுக்குள்ளாக நிலைநிறுத்துவது ஒரு நற்கிரியையாக இருக்கிறது. இன்னொரு நற்கிரியை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதிலே நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திர பலியை செலுத்துவது அது ஒரு நற்கிரியாய் இருக்கிறது, அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. தான தர்மம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதில் 21வது வசனத்திலே நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக, நற்கிரியையிலே நாம் சீர் பொருந்தினவர்களாக ஆக்குவாராக என்பதை ஒரு ஆசீர்வாதமாக இங்கு நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். நாம் நம்முடைய செய்கைகளிலே பாக்கியவான்களாய் இருக்கணும். நாம் கேட்கிற வசனங்களை கேட்டு அதை மறந்து போகாமல் அதன்படி செய்யும்போது நாம் பாக்கியவான்களாக நாம் மாறுகிறோம். யாக்கோபு 4:17 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கும் போது செய்யாமற் போனால் அது பாவமாக இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும், செய்யவில்லை என்றால் ஒன்றுமில்லை என்று இல்லை. ஆனால் நன்மை செய்யாமற் போனால் அது பாவமாக மாறுகிறது. 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குகிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்று நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். இதிலே ஒரு தேவனுடைய சித்தத்தை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்கிறதினாலே அறியாமையுள்ள மனுஷருடைய புத்தீனத்தை அடக்க வேண்டும். அந்த புத்தீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது எதனால்? நாம் நன்மை செய்வதனால். இது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:10 சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் நாம் தக்க பலனை அடைய போகிறோம். 1 பேதுரு 1:17 அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாய் தொழுது கொண்டு வருகிறபடியால். நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். 2 கொரிந்தியர் 11 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும்போது அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்லவே. சாத்தானும்
ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு தக்கதாகத்தான் நம்முடைய முடிவு இருக்கு. நாம் யாரையும் பார்த்து இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் சிறந்தவர்கள், இவர்கள் கெட்டவர்கள், இவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று நாம் முடிவு செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் என்றால் அவர்கள் என்ன கிரியை செய்கிறார்களோ அதற்கு தக்கதாகத்தான் அவர்களுடைய முடிவு இருக்கிறது. அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று சொன்னபடியாக மனுஷர்கள் செய்கிற கிரியைகளினாலே நாம் அவர்களை அறிகிறவர்களாக இருக்கிறோம். அவ்விதமாகவே நம்முடைய கிரியைகளுக்காகவே நாம் பலனையும் நம்முடைய முடிவையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கொலோசையர் 4:5 வாசிக்கிறோம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்வது ஒரு நற்கிரியையாக இருக்கிறது. இவ்விதமாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ எவ்வளவு வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இன்னும் ரோமர் 2:24 நான் வாசிக்கும்போது எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஞ்சாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. நாம் செய்கிற கிரியைகள் நல்ல கிரியைகளாக இருக்கும்போது நாம் கனத்தையும் அழியாமையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் துர்க்கிரியைகளாக இருக்கும்போது நம் மூலமாக நம்முடைய கிரியைகளின் காரணமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கொலோசையர் 1:10 வாசிக்கிறோம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. கனிகள் என்று சொல்லும்போது நற்கிரியைகள், சகலவித நற்கிரியைகளும் அது கனிகளாக இருக்கிறது என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:21 அவன் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கிறார்கள். தீத்து 3:1-8 நாம் வசனங்களை வாசிக்கும்போது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படி என்று நாம் வாசிக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு நாம் நற்கிரியை செய்தே ஆக வேண்டும் என்று நாம் செய்வதற்கு எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:26 நாம் வாசிக்கிறோம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள். நாம் நற்கிரியை செய்யாதவர்களாக இருந்தோம் என்றால் பிசாசானவனுடைய இச்சையை செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். எபிரேயர் 6:1 வாசிக்கிறோம். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை பற்றி நம் தேவனுடைய கிரியைகள் நற்கிரியைகளை நாம் செய்யவில்லை என்றால் பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் இச்சைகளையும் செய்கிற அக்கிரம செய்களையும் துர்க்கிரியைகளையும் செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஒன்றுமே செய்யாமல் நான் நன்மைதான் செய்யவில்லை ஆனால் நான் சும்மா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நான் நற்கிரியை செய்யாதவர்கள் பிசாசின் கிரியைகளை செய்கிறவர்களாக அவனால் பிடிப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷன் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக. நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்போது எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகள் நம்மளை விட்டு போக வேண்டும். இந்த செத்த கிரியைகள் என்பது இயேசு நமக்கு ஜீவனாக இருக்கிறார். இயேசு நமக்குள் இல்லாத போது நமக்கு ஜீவன் இல்லை. நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். நம் இயேசு இல்லாத காலத்தில் செய்த கிரியைகள் செத்த கிரியைகளாக இருக்கிறது. இயேசு நமக்குள் வந்தபோது நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுக்கு பிடிக்காத காரியங்கள் செத்த கிரியைகளாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனசாட்சியில் இந்த செத்த கிரியைகள் நீக்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 4:8 பார்க்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று. இதை பார்த்தால் எந்த கிரியும் செய்ய வேண்டாம் என்று நாம் நினைக்க வேண்டாம். இதிலே எதை பற்றி சொல்லுகிறது என்றால் விருத்த சேதனத்தை பற்றி. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டுமென்றால் அவன் விருத்த சேதனம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே அவ்விதமான சரீர முயற்சி நமக்கு தேவையில்லை. ஆவிக்குள்ளாக விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆனால் நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:18 வாசிக்கிறோம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். நாம் பரலோகத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இங்கு நற்கிரியைகளை செய்திருந்தோம் என்றால் நாம் பரலோகத்திலே ஐஸ்வர்யவான்களாக நாம் இருக்க முடியும்.
தீத்து 3:14 வாசிக்கிறோம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் பழகி கொள்ளுங்கள் என்று நாம் இந்த தீத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு தெரியாது, என்ன தெரியாது என்று இருக்க முடியாது. நீங்கள் பழகி கொள்ளுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக செய்து பழகி கொள்ளுங்கள் என்று தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். தீத்து 1:16 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கிரியையினாலே மறுதலிக்கிறவர்கள் நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த கிரியையும் செய்ய ஆகாதவர்களாக இருக்க மாட்டார்கள், நற்கிரியை மாத்திரம்தான் செய்ய ஆகாதவர்களாக இருப்பார்கள். இந்த நற்கிரியை செய்யாதவர்கள் பிசாசின் இச்சையின்படி செய்ய பிடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எபேசியர் 2:8-10 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய செயல்களினாலே இந்த ரட்சிப்பு உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டது நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான். இதற்காகத்தான் நம்மை அவருடைய கிருபையினால் அவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருப்பது எதற்காக? நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் எந்த கிரியையும் நாம் செய்ய வேண்டியதில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான எல்லா கிரியைகளையும் இயேசு செய்து முடித்து விட்டார். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் இயேசுவிற்காக செய்ய வேண்டிய கிரியைகள் நமக்கு பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது. எசேக்கியேல் 34 நாம் சில நற்கிரியைகளை நாம் பார்க்கலாம். தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பராக இருக்கிறவர்கள் தங்களையே மேய்க்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே, நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய், இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமல் இருக்கிறார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத விசுவாசிகளை அதற்குள்ளாக வழிநடத்தி அவர்களை அந்த பாரத்தோடு வழிநடத்துகிற பாரம் இல்லாமல் இருக்கிறது. நசல் கொண்டவைகளை குணமாக்காமல் அவர்கள் குணமாக்கப்பட வேண்டியவர்கள் குணமாக்கப்படாமல் இருக்கிறார்கள். எலும்பு முறிந்திருக்கிறவர்கள் காயங்கட்டப்படாமல் இருக்கிறார்கள். துரத்துண்டவர்கள் திருப்பி கொண்டு வரப்படாமல் இருக்கிறார்கள். காணாமற் போனவைகள் தேடப்படாமல், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த மேய்ப்பர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். நாம் ஊழியக்காரர்களாக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டுவது அது நம்முடைய நற்கிரியையாக இருக்கிறது. அதை நாம் செய்யாமல் இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. நாம் ஊழியக்காரர்களாக இருப்பதன் மூலமாக ஒரு பிரசங்கம் பண்ணுவதனால் மாத்திரம் நாம் ஊழியத்தை முழுவதுமாக செய்துவிட முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் நாம் வாசிக்கும்போது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நேற்று நாம் பார்த்தோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்போ கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அவர் எப்பொழுது பிரகாசிப்பார்? இதிலே நாம் பார்க்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். இப்படிப்பட்ட வெளிச்சத்தின் கிரியைகளை நாம் செய்யும்போது, ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொண்டு அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளும்போது கிறிஸ்து நம்மை பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13-14, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும்
விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு என்னது? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். உங்களில் கிரியையை உண்டாக்குகிறவர் கிறிஸ்துதான். அந்த கிரியையை செய்வதற்கான விருப்பத்தை உண்டாக்குகிறவரும் கிறிஸ்துதான். இவ்விதமாக இருக்கும்போது தான் நீங்கள் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள், அவரே உங்களுக்கு நற்கிரியை செய்வதற்கான விருப்பத்தையும் அந்த செய்கையும் உங்களில் உண்டாக்குவார். உங்களில் ஒருவேளை நற்கிரிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களுக்கு விருப்பத்தையும் செய்கையும் அவர் இல்லாதவைகளை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். 1 தீமோத்தேயிலே கூட நாம் வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 18-19, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நற்கிரியில் நீங்கள் ஐஸ்வர்யங்களாக இருங்கள் என்று ஒரு புத்தியாக சொல்லாமல் கட்டளையாக சொல்லுகிறார். எபிரேயரிலே வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 10-12, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் உங்களுடைய பிரயாசங்களையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் எந்த கிரியை செய்தாலும் அதை தேவன் மறந்து விடுவதே அல்ல. அது நற்கிரியைகளை இருந்தால் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் அதை ஞாபகத்தில் வைக்கிறார். எபிரேயர் 10:24 நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படி ஆவியானவர் நாம் நற்கிரியை செய்யும்படியாக நம்மை ஏவுகிறவராக இருக்கிறார். அவர் ஏவுகிற நற்கிரியைகளை நாம் செய்து முடிக்கும்போது அடுத்தடுத்து அநேக நற்கிரியைகளை செய்யும்படியாக நம்மை அவர் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 10:32 நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், அப்போ நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்தீங்க அதை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று எங்கள் எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் பிரகாசமாக இருக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், சுடர்களைப் போல பிரகாசிக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் நம்முடைய பிரகாசத்தின் அளவாக இருக்கிறது. நாம் எவ்வளவு தூரம் பிரகாசிக்க போகிறோம்? நாம் மங்கி எரிகிற திரியாக இருக்கிறோமா அல்லது பிரகாசிக்கிற சுடராக இருக்கிறோமா என்பது நம்முடைய கிரியைகளை பொறுத்து தான் என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தி இன்னும் முடிந்து விடவில்லை. இன்னும் 2 பாகங்கள் இருக்கிறது. அதன் முடிவில் தான் இதன் முடிவை நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே நம்முடைய வெளிச்சம் என்பது நம்முடைய நற்கிரியைகள். நம்முடைய வெளிச்சம் எவ்வளவு அதிகமாக பிரகாசிக்கிறது என்பது நம்முடைய நற்கிரியைகளின் அளவை பொறுத்துதான் என்று நாம் பார்த்தோம். நம்மிலே நற்கிரியைகளை செய்வதற்கான விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைய தினத்திலே நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள். நான் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பேன் என்று அல்ல, நான் இயேசுவுக்காக எதையாகிலும் நான் செய்தே தீருவேன். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஒரு செத்த விசுவாசம் எனக்கு அல்ல. நான் ஒரு உயிருள்ள விசுவாசத்தை உடையவனாக, நான் ஒரு உயிருள்ளவனாக, ஜீவனுள்ளவனாக, தேவனுக்காக நற்கிரியைகளை செய்கிறவனாக மாறுவேன் என்று நீங்கள் முடிவெடுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார் உங்களுடைய கிரியைகளின் பலனை கொடுக்கும்படியாக. நீங்கள் உங்களுடைய கிரியைகளை எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.